ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 1/2 கிலோவுக்கும் கம்மியாக வெல்லம் எடுத்துக்கோங்க. நான் 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். ஸோ 1 டம்ளர் தண்ணி விட்டு இதை நம்ம பாகு காய்ச்சி எடுத்துக்கலாம். ஓகேங்க, இப்போ நமக்கு வந்து பாகு ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. நான் ஒரு 2 டம்ளர் வந்து அரிசி எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு 4 மணி நேரம் அதை ஊற வச்சு மிக்சியில் கிரைண்ட் பண்ணுறது எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பாகு ரெடி ஆயிடுச்சுன்னு பார்க்கலாம். ஓகேங்க, ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து ஒரு 1/2 hour அப்படியே நம்ம ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு வடிகட்டிட்டு அதை ஒரு பவுலில் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இதை இப்போ எடுத்து நம்ம கிரைண்ட் பண்ணுற அரிசியில் நம்ம ஊற்றிடலாம். ஏன்னா இன்றைக்கி வந்து நம்ம தண்ணி யூஸ் பண்ணி இதை அரைக்க போகிறது இல்லை. இந்த வெள்ளை பாகுலே தான் நம்ம அரைக்க போகிறோம். நீங்கள் இதுக்கு பதில் கருப்பட்டி கூட சேர்த்துக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இதில் இப்போ 4 ஏலக்காய் போட்டுக்கோங்க. 2 வாழைப்பழத்தை கட் பண்ணி அதில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கோதுமை மாவு ஒரு 2 ஸ்பூன் போதும், நீங்கள் அதில் போட்டுக்கோங்க. ஒரு சாஃப்ட்னஸ்க்காக தான் இதை நம்ம போடுறோம். இப்போ இதை நம்ம மிக்சியில் கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். ரொம்ப மாவாக அரைக்கணுன்றது இல்லை, கொஞ்சம் ரவப்பதான் இருக்கணுங்க. அப்போ தான் வந்து உண்ணியப்போ நமக்கு ஒரு நல்ல கிறிஸ்பி இதோடு கிடைக்கும். ஓகேங்க, இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு. பாருங்கள், இதுதான் பதம். ஓகேங்க, இதில் இப்போ கொஞ்சம் சால்ட்டும் கொஞ்சோண்டு சோடாப்பும் போட்டு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு பவுலுக்கு இதை மாற்றிடுங்க. மாற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மீத பாகு இருந்தால் அதை ஊற்றி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் மாவை நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு 1 hour அப்படியே நீங்கள் தனியாக எடுத்து வச்சுருங்க. ஓகே, இப்போ ஒரு சின்ன கடாய் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நெய் சூடானதுமே சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற தேங்காவை அதில் போட்டு நல்லா வணக்குங்க. இந்த தேங்காய் வந்து நெய்யில் நல்லா ஃப்ரை ஆகி வரணும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் 1 ஸ்பூன் வெள்ளை எள்ளு இதில் சேர்த்துக்கோங்க. இதுதாங்க இந்த உண்ணியப்பத்துக்கு ஒரு செம டேஸ்ட்டை கொடுக்கும். இதை அப்படியே எடுத்து இப்போ நம்ம ஃபேன் காற்றுல ஆற வச்சிடலாம். இப்போது ஆறின தேங்காவை எடுத்து மாவில் கொட்டி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுப்பில் பனியாரக்கல் வச்சுட்டு ஹீட்டாகவுமே அதில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நெய்யில் கூட இது செய்யலாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இன்றைக்கி நான் தேங்காய் நெய்யில் தான் செய்வேன். ஒவ்வொரு குழியிலையும் மாவு அளவாக எடுத்து ஊற்றிக்கோங்க. இது நீங்கள் 1 month வரை கூட வச்சு குழந்தைங்களுக்கு எடுத்து கொடுக்கலாம், ஒன்றுமே ஆகாதுங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கேரளாவோட ஒரு ஸ்வீட்டான செமையான ரெசிபி இது. எங்கள் எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்குங்க. ஓகே, அதுதான் இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சு காமிக்கலான்றதுக்காக இந்த ரெசிபியை நான் இன்றைக்கி செஞ்சேன். இதை இப்படி திருப்பி விட்டுக்கோங்க. திருப்பி விட்டுட்டு நீங்கள் ஒரு நிமிஷம் போட இதை அப்படியே விட்டுருங்க. பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்லி. டேஸ்ட்டும் அதே மாதிரி அசத்தலாக இருக்குங்க. இதை 1 நிமிஷம் போல் அப்படியே விட்டுருங்க. ஓகே, இப்போ நமக்கு நல்லா ரெடியாகி வந்துருச்சுங்க. இதை இப்போ நம்ம எடுத்துடலாம். வா, ஒவ்வொன்றா அப்படியே எடுத்துருங்க. கஷ்டப்படணும் அப்படின்ற அவசியம்லாம் இல்லை, எடுத்ததுமே வந்துடும். இதை இப்போ நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். வாவ்,